வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது எருக்கன் செடியின் மருத்துவ நன்மைகளை பற்றி. எருக்கு மூலிகை மருத்துவத்தில் பயன்படும் ஒரு தாவரமாகும். இதில் நீல எருக்கன், வெள்ளை எருக்கன் என 2 வகைகள் உண்டு. வெள்ளெருக்கன் வேர்க்கட்டை வீட்டில் இருந்தால் பூச்சிகள், விஷவண்டுகள் வராது என்கிற நம்பிக்கை இன்றும் நமது மக்களிடையே இருந்து வருகிறது. கடும் வறட்சியிலும் வளரும் தன்மை கொண்டவை இந்த எருக்கன் செடிகள். இது சாலையோரங்களில் கேட்பாரின்றி முளைத்து கிடக்கும் ஒரு அற்புதமான மூலிகை என்றே சொல்லலாம். இதன் இலை, வேர், பட்டை, பூ, பால் ஆகியவை சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்டவை. இப்பொழுது எருக்கன் செடியின் 10 அருமையான வீட்டு வைத்தியத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இது 10மே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இறுதி வரை பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பளையும் அழுத்த மறக்காதீங்க. 1. தாங்க முடியாத குதிகால் வலி உள்ளவர்கள் நன்றாக நெருப்பில் சுட்ட சூடான செங்கல் மீது எருக்கன் பழுப்பு இலைகள் 3 வைத்து அதன் மீது பாதிக்கப்பட்ட குதிகாலை 5 நிமிடங்கள் வரை வைக்க வேண்டும். இப்படி 10 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் குதிகால் வாதம் முற்றிலும் குணமாகும். 2. குளவி, தேனி, தேல் கொட்டும் விஷம் முறிய அவை கொட்டும் இடத்தில் எருக்கன் பாலை தடவ விஷம் இறங்கும். 3. ஆறாத புண்கள் இருந்தால் எருக்கன் பூக்களை உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு அந்த பொடியை புண்களின் மீது மருந்தாக போட்டு வர விரைவில் புண்கள் ஆறிவிடும். 4. பாம்பு கடித்து விட்டால் உடனே எருக்கன் பூ மொட்டு 5 எடுத்து அதனை வெற்றிலையில் வைத்து நன்றாக மென்று சாப்பிட்டு விட வேண்டும். இதனால் விஷம் இறங்கிவிடும். இதன் பின்னர் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை அளித்துக் கொள்ளலாம். 5. 100 கிராம் எருக்கன் பூவுடன் 10 கிராம் உப்பு சேர்த்து அரைத்து வடை போல் தட்டி உலர்த்தி புடமிட்டு சாம்பலாக்கி அரைத்தால் சிறந்த பற்பொடி கிடைக்கும். இதில் பல் துளக்கினால் பல் சொத்தை, புழு, பல் கூச்சம் யாவும் குணமடையும். 6. 10 மில்லி விளக்கெண்ணெயில் 3 துளி எருக்கன் இலை சாறிவிட்டு சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துவிடும். 7. சிலருக்கு பற்களில் மஞ்சள் நிற கரைகள் படிந்து முகத்தின் அழகையே கெடுத்துவிடும். இதற்கு எருக்கன் இலைகளை நிழலில் உலர வைத்து அத்துடன் மிளகு சம அளவில் சேர்த்து அரைத்து பவுடராக்கி கொள்ள வேண்டும். இதை பல்பொடியாக பல்லில் தேய்த்தால் கரைகள் நீங்கிவிடும். 8. தலையில் பூச்சி வெட்டு காரணமாக முடி கொட்டியிருந்தால் அந்த இடத்தில் எருக்கன் பாலை தொடர்ந்து தடவி வந்தால் மீண்டும் கண்டிப்பாக முடி முளைக்கும். மேலும் வெண்குஷ்டம், சொறி சிரங்கு மற்றும் மூலத்தின் மருக்களின் மீது பாலை தடவினால் அவை முற்றிலும் குணமாகும். 9. வெள்ளெருக்கன் பூக்களை சேகரித்து காம்பு, உள் நரம்புகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு சிறிது மிளகு சேர்த்து அரைத்து மிளகு அளவு மாத்திரைகளாக செய்து கொள்ள வேண்டும். இந்த மாத்திரையில் வேளைக்கு 1 மாத்திரை வீதம் 3 வேளைகள் தேனில் உரைத்து சாப்பிட மார்பில் கட்டிய கோளை வெளியாகும். மேலும் மூச்சிரைப்பு, ஆஸ்துமா குணமாகும். 10. எருக்கன் பூவை காய வைத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். இந்த பொடியில் 200 கிராம் எடுத்து சிறிது சர்க்கரை சேர்த்து காலை மாலை என 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பால்வினை நோய், தொழுநோய் முற்றிலும் குணமாகும். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் எருக்கன் செடி எவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.